தமிழுக்கு ஞானபீடம் வந்திருக்கிறது. சற்றொப்ப கால் நூற்றாண்டுக்கு பிறகு ஞானபீட விருது வைரமுத்துவுக்கு அறிவிக்கப்பட்டதன் மூலம் தமிழ் பெருமை பெறுகிறது. அந்த ஞானபீட விருதை பெற்றதில் எனக்கு பெருமகிழ்ச்சி என்றாலும் ஒரு சிறு குறை என் இதயத்தின் மையத்தை அறுத்து கொண்டே இருக்கிறது. வாழ்த்துவதற்கும் வாழ்த்து பெறுவதற்கும் தாய் தந்தையர் என்னோடு இல்லை. நான் சென்று வாழ்த்து பெறுவதற்கு, என்னை முத்தமிட்டு பாராட்டுவதற்கு, என் தோள்களில் ஒரு சால்வை அணிவிப்பதற்கு என் தமிழாசான் முத்தமிழறிஞர் கலைஞரும் இல்லை. தாய் தந்தை இல்லாத பொழுதில், தமிழாசான் இல்லாத பொழுதில் வைரமுத்துவுக்கு வந்திருக்கும் இந்த விருதை உலகத் தமிழர்கள் தங்களுக்கு வந்ததாக கருதி வீட்டிலேயே கொண்டாட வேண்டுமென்று நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எந்த ஒரு விருது வந்தாலும் என்னை அழைத்து பாராட்டுகிற முதல் குரல் கலைஞர் குரல். எந்த ஒரு விருது வந்தாலும் நான் சென்று பார்த்து வணங்கி வாழ்த்து பெறுகிற ஒரே மனிதர் கலைஞர். அவருடைய நினைவுகளை போற்றுகிற வகையாக ஞானபீட விருதோடு நான் இங்கு வந்திருக்கிறேன். ஐயா கலைஞர் அவர்களே, நீங்கள் இல்லை, உங்கள் தமிழ் இருக்கிறது. நீங்கள் இல்லை, உங்கள் மகன் ஸ்டாலின் இந்த நாட்டை வளமாக ஆண்டு வருகிறார். நீங்கள் இல்லை என்ற போதிலும் நீங்கள் ஊட்டி வளர்த்த உணர்வுகள் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த விருதை உங்களுக்கு காட்டி வாழ்த்து பெறுகிறேன். இது விஞ்ஞான ரீதியாக ஒப்புக்கொள்ள முடியாத காரியம் என்ற போதிலும் என் உணர்வு ரீதியாக நான் இந்த இடத்தில் நெகிழ்ந்து நிற்கிறேன். ஞானபீடத்தை தமிழர்கள் கொண்டாட வேண்டும் என்பதை மீண்டும் கூறிக்கொள்கிறேன். இது வாராது போல் வந்த மாமணி. கால் நூற்றாண்டுக்கு பிறகு தமிழுக்கு வருகிறது. ஞானபீடம் என்ற பண்பாட்டு இலக்கிய அமைப்பு 1965 முதல் இன்று வரை ஆண்டுக்கு ஒரு விருது வழங்கி வருகிறது. தேசிய அட்டவணையின் 7வது பிரிவில் இணைக்கப்பட்ட இந்திய மொழிகளிலெல்லாம் ஒரு மொழியை தேர்ந்தெடுத்து அந்த மொழியின் சிறந்த படைப்பாளிக்கு இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது. தமிழ் இதுவரைக்கும் 2 விருதைத்தான் பெற்றிருக்கிறது. என்னை சேர்த்து 3வது விருது. இனிவரும் படைப்பாளிகள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள் பல விருதுகளை பெறுமாறு தமிழை தாங்கி பிடித்து உயர்த்துவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. யாரோடும் தமிழ் முடிந்து விடுவதில்லை. தமிழ் வானம் போல, வானத்திற்கு முடிவு கிடையாது. தமிழ் காற்றைப் போல, அது தன் வீச்சை நிறுத்திக் கொள்வதில்லை. எனவே தமிழ் இளைஞர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் ஊன்றி உழைத்தால், தொடர்ச்சியாக உழைத்தால் தமிழை உயரத்திற்கு கொண்டு செல்ல முடியும். தமிழை உயரத்திற்கு கொண்டு செல்கிறவனை தமிழ் உயரத்துக்கு கொண்டு செல்லும். அதற்கு ஓர் எடுத்துக்காட்டாக நானும் இருக்கிறேன் என்பதே உண்மை. வாழ்க தமிழ், வெல்க கலைஞர் புகழ், தமிழ் உணர்வு ஓங்குக. நன்றி, வணக்கம்.